இந்த ஒரு சின்ன பையன் பிறக்கும் போதே ஒரு சூப்பர் ஹீரோ சக்தியோட தான் பிறகுறான். அப்படி என்ன சக்தி இவங்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் கண்ணால எந்த ஒரு பொருளை பார்த்தாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லாக்கரை திறக்க சொல்றாங்க. உள்ள இருந்து பீனட் பட்டர் இவன் மூஞ்சிலே வந்து விழுகுது. இதை பார்த்துட்டு அவங்க எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் முடிவு எடுக்கிறான். அதுக்காக டிரைனேஜ்ல போற பைப்பை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி இவங்க மூஞ்சில போடலாம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கண்ட்ரோல் பண்ண நினைச்சவன் கொஞ்சம் ஆக்ரோஷமா கண்ட்ரோல் பண்ண நினைச்சிட்டான் போல. அங்க இருக்க எல்லா மிஷினுமே வெடிச்சு சதறிட்டு இருக்கு. அவங்க எப்படியாவது பழி வாங்கலாம்னு நினைச்சவன் கடைசியில அவனே அசிங்கப்படுற மாதிரி அந்த ஒரு டிரைனேஜ் மூஞ்சிலே வந்து விழுந்துருது. பார்த்துட்டு அந்த ஒரு பையன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறான். எதனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பெரிய ரோபோட் மாதிரி ஒரு உருவம் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பெரிய உருவம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது, என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு தகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவ்வளவு பெரிய ரோபோட் இவனை எப்படியாவது மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு மிதிக்க வருது. மிதிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பையன் உள்ள போயிட்டு உள்ள போனா ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு இவன் கையை தூக்கணும், அந்த ரோபோட்டோட கையுமே தூக்குது. அப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது அந்த ஒரு ரோபோட்டாவே அவன் மாறிட்டான். அவன் கண்ணை வச்சு அந்த ஒரு பெரிய ரோபோட்டையும் மயக்கிட்டான்னு சொல்லிட்டு